Hi friends, welcome back to my channel Tax Related. இன்னைக்கு நம்ம வந்து பேங்க் ரெக்கன்சிலேஷன் பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். லைக் நமக்கு வந்து பேங்க் ரெக்கன்சிலேஷனோட யூசஸ் என்ன அப்படின்றத பத்திலாம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது பிஸ்னஸோட ஆக்டிவிட்டிஸோட சம்மரியை ரெக்கன்சிலேட் பண்ணி காமிக்கிறது தான். லைக் நம்மளோட பேமெண்ட் ஒன் டேட்ல பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளா நம்ம சொல்லணும்னா செக் வந்து நம்ம வந்து இஷ்யூ பண்ணுவோம். ஸோ அந்த செக் இஷ்யூ பண்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 14th of this month அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி இஷ்யூ பண்ணியிருப்போம். ஸோ தட் அந்த டேட்லயே நம்ம வந்து நம்மளோட சாஃப்ட்வேர்ல என்டர் பண்ணுவோம். நம்ம வந்து அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் என்ன சாஃப்ட்வேர் வச்சிருக்கோமோ, லைக் நம்ம வந்து சேபா, லைக் நம்ம வந்து டேலி, SAP இந்த மாதிரி எந்த சாஃப்ட்வேர் வச்சிருக்கோமோ அதுல நம்ம வந்து செக் டேட் இஷ்யூ பண்ற டேட்டை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணி என்ட்ரி நம்மளோட சைட்ல இருந்து முடிச்சிருவோம். பட் நம்ம அந்த செக்கை ரிசீவ் பண்றவர் வந்து அதே டேட்ல வந்து பேங்க்ல போட்டிருந்தா கூட நமக்கு வந்து அது வந்து கிளியர் ஆகுறது, செக் கிளியர் ஆகுறதுக்கு மினிமம் 3 days எடுக்கும். அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஆன்லைன்ல பே பண்றோம்னா அதே டேட்ல நமக்கு வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். பட் நம்ம வந்து செக் இஷ்யூ பண்றோம் அப்படின்ற டைம்ல நமக்கு வந்து அதே டேட்ல தான் நமக்கு பேங்க்ல ரிஃப்ளெக்ட் ஆகணும்ன்றது கிடையாது. ஸோ அதை ரெக்கன்சிலேட் பண்றதுதான். சம்டைம்ஸ் பேமெண்ட்டை வந்து அந்த மந்த்ல இஷ்யூ பண்ணியிருப்போம். பட் பேமெண்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த்ல தான் கிளியர் ஆகிருக்கும். லைக் நமக்கு வந்து அந்த பேமெண்ட்டை செக்கை ரிசீவ் பண்றவர் வந்து ஏதோ வேலையால நமக்கு வந்து மறந்துருக்கலாம். நெக்ஸ்ட் மந்த் தான் அந்த செக்கை வந்து பேங்க்ல போட்டுட்டு கிளியர் பண்றாருன்னு வைங்க. அந்த டைம்ல வந்து நம்மளோட அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அமௌண்ட் டேலி ஆகாது. அதாவது இப்போ நம்ம வந்து மார்ச் மந்தோடது எடுத்திருக்கோம் வைங்க. லைக் நமக்கு வந்து மார்ச் மந்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் காமிக்கும். பட் நம்மளோட ஆக்சுவல் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, அந்த சாஃப்ட்வேர்ல வந்து மார்ச் மந்தோடதுல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமௌண்ட் வேரியா காமிக்கும். பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து ஒரு செக் எக்ஸ்ட்ரா இஷ்யூ பண்ணியிருக்கோம். அந்த ரிசீவ் பண்ணவர் வந்து மார்ச் மந்த்லேயே கிளியர் பண்ணாம ஏப்ரல் மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஏப்ரல்ல வந்து செக் எடுத்து போட்டு கிளியர் பண்றாருன்னா நமக்கு அந்த டேலி சாஃப்ட்வேர்லயும் லைக் நமக்கு வந்து அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்லயும் அதே மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட்லயும் அமௌண்ட் டேலி ஆகாது. அதை ரெக்கன்சிலேட் பண்றதுதான் பேங்க் ரெக்கன்சிலேஷன் அப்படின்ட்டு சொல்றோம். நார்மலா இந்த பேங்க் ரெக்கன்சிலேஷன் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து பண்ணுவாங்க. நார்மலா பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து மந்த்லி பேஸ்ல தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுல வந்து கேஷ் ரிலேட்டடான ஆல் ஆக்டிவிட்டிஸையும் டெபிட் அண்ட் கிரெடிட்டா போட்டுக்குவாங்க, இன்க்ளூடிங் ஆல் கேஷ் டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல். அதே மாதிரி சேம் நம்மளோட அக்கௌண்ட் புக்லயுமே மென்ஷன் பண்ணிடுவோம். லைக் நம்ம வந்து பேமெண்ட் இஷ்யூ பண்ற டீட்டெயில்ஸ், அதே மாதிரி ரிலேட்டடான டீட்டெயில்ஸ், அதே மாதிரியே நம்ம வந்து பேமெண்ட் டெபாசிட் பண்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுல வந்து அக்கௌண்டிங் புக்ல நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். இது வந்து டேலி இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்ல நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை நம்ம வந்து இந்த டேலி சாஃப்ட்வேர்லயுமே அதே மாதிரியே நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் மந்த்லி ஒன்ஸ் நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா, அது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். பேலன்ஸ் கரெக்டா இருக்கா அப்படின்றது நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த செக் ஏதாவது கரெக்ட் டைம்ல போகாம இருந்திருந்தாலும் ரெண்டுமே டேலி ஆகாம இருக்கும். ஸோ அந்த டைம்ல தான் எப்போ நமக்கு அந்த பேங்க் ரெக்கன்சிலேஷன் எப்போ நமக்கு அந்த செக் கிளியர் ஆயிருக்கும் அந்த டேட்டை போட்டு ரெக்கன்சிலேட் பண்ணி டேலி பண்ணணும். இந்த பேங்க் ரெக்கன்சிலேஷன் நமக்கு வந்து எரர் ஏதாவது வந்திருந்துச்சுன்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் நமக்கு வந்து எல்லா டிரான்சாக்ஷனுமே நவடேஸ் வந்து பேங்க் மூலமா தான் நடக்கும். ஸோ நமக்கு வந்து அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ல நம்ம மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தா கூட நம்ம அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு வந்து கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்ட் ஆயிடும். ஓகேவா. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எரர் இருந்துச்சுன்னா அதை ஃபைண்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் ஆடிட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடியே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கம்பெனி லெட்ஜர். அதாவது எந்தெந்த டைம்ல வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளோட டேலி அதாவது அக்கௌண்ட் சாஃப்ட்வேர்லயும் டிஃபரன்ஸ் வரும் அப்படின்றத சிச்சுவேஷன்ஸை நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகேவா, ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இது ரெண்டும் டேலி ஆனா மட்டும்தான் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் டேலி ஆன மாதிரி. பட் டிஃபரன்ஸ் எப்பப்போ வரும், எரர் எங்கெங்க வரும்ன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். செக் issued by the company not delivered for payment.
அதாவது மந்த் எண்ட்ல தான் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஜெனரேட் ஆகும், அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட். இந்த மந்த் எண்ட் டைம்ல பேமெண்ட்டுக்காக செக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை பேமெண்ட்டுக்காக ஹேண்ட் ஓவர் பண்ணாம இருந்திருந்தா அதுவுமே நமக்கு இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்லயே நம்மளோட அக்கௌண்ட் லெட்ஜர் புக்லயுமே டிஃபரன்ஸை ஏற்படுத்தும். ஏன்னா நமக்கு நம்மளோட அக்கௌண்ட் புக்ல பேமெண்ட் கொடுத்த மாதிரி காமிப்போம், பட் நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் டிடெக்ட் ஆயிட்டு இருக்காது. ஸோ இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்போம், பட் பேமெண்ட் செக்ஷனுக்கு நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணாம வச்சிருப்போம். அந்த டைம்ல இந்த டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேவா? டெபாசிட்ஸ் என்டர் இன் லெட்ஜர் பட் நாட் ஸ்டேட்டட் இன் த பேங்க் ஸ்டேட்மெண்ட். லெட்ஜர்ல நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம், அதை பேமெண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ட்ரி பண்றத விட்டுட்டு இருந்தா டிஃபரன்ஸ் வரும். The depositor might submit some amount in his account if the payment is not recorded in the bank statement. It will be make a difference. Whereas depositor will never forget to add an entry of the same. அதாவது நம்ம பேமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிருப்போம், பட் அதை பேமெண்ட்ல நம்ம காமிக்காம விட்டுருந்தா அதுவுமே நமக்கு டிஃபரன்ஸை ஏற்படுத்தும். லெட்ஜர் புக்ல நம்ம பேமெண்ட் பண்ணதா காமிச்சிருப்போம், பட் நம்ம பேங்க் புக் பட் நம்ம பேங்க் பேமெண்ட் என்ட்ரி இருக்கும் இல்லையா, அந்த பேமெண்ட் என்ட்ரியில காமிக்காம இருந்திருக்கும். லெட்ஜர்ல காமிச்சிட்டு பேமெண்ட் என்ட்ரியில காமிக்காம இருந்தா அது நமக்கு டிஃபரன்ஸை ஏற்படுத்தும். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் மே டிஃபர். அதாவது இப்ப வரைக்குமே நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணு லெட்ஜர்ல என்ட்ரி போடாம இருந்திருப்போம், இல்லைன்னா பேமெண்ட் பேங்க்ல சப்மிட் பண்ணாம இருந்தா இந்த சினாரியோல நமக்கு பேங்க் ரெக்கன்சிலேஷனுக்கும் லெட்ஜர் புக்குக்கும் டிஃபரன்ஸ் வர்றது பார்த்திருப்போம். பட் இப்ப பாக்குறது பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் மே பி டிஃபரன்ஸ். த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபர் ஃப்ரம் பேங்க் டு பேங்க். அதாவது நம்ம பேமெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நடத்துறோம் இல்லையா, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பேங்க் டு பேங்க் டிஃபர் ஆகும். ஓகேவா? அதுபடி நம்ம இந்த பேங்க்ல இவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட்ன்ற மாதிரி நம்ம என்டர் பண்ணிருப்போம், பட் அந்த அனதர் பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபர் ஆகும். சோ அதனால நமக்கு அந்த கால்குலேஷன்ஸ்ல வேரி ஆகலாம். லெட்ஜர் மே கண்டெயின் என்ட்ரிஸ் வித் த ஸ்லைட் டிஃபரன்ஸ் இன் இன்ட்ரெஸ்ட். ஆல்சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் சம் என்ட்ரிஸ் மைட் அவுட் இன் லெட்ஜர். சோ நம்ம சம்டைம்ஸ் நம்மளோட பேங்க்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் போட்டிருந்துச்சுன்னா அதையெல்லாம் நம்ம என்டர் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ பட் இந்த நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல அது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அந்த என்ட்ரி நம்ம போட்டா மட்டும்தான் நம்மளோட பேங்க் லெட்ஜருக்கும் நம்மளோட லெட்ஜர் புக்குக்கும் இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் டேலி ஆகுற மாதிரி இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் மைட் நாட் பி அப்ளைடு ப்ராப்பர்லி. அதாவது பேங்க் நமக்கு சர்வீஸ் தரதுக்காக அவங்க சம் சார்ஜஸ் எடுத்துக்குவாங்க. லைக் பேங்க் ப்ரொவைட் வேரியஸ் சர்வீசஸ் டு தர் யூசர்ஸ் வித் அப்ளிகபிள் சர்வீஸ் சார்ஜ் லைக் இன்ட்ரெஸ்ட் ரேட். அதே மாதிரி சர்வீஸ் சார்ஜ் கேன் பி மிஸ்ட். லைக் நமக்கு பேங்க் சர்வீஸ் நம்ம நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது சடன் டைம்ல அவங்க சர்வீஸ் சார்ஜ் எடுப்பாங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி அந்த மாதிரி சம் சார்ஜஸ் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா. சோ அது நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கும்போது தான் தெரியும், ஓகே நமக்கு இந்த டேட்ல சர்வீஸ் சார்ஜ் எடுத்திருக்காங்க அப்படின்றது அந்த ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கும்போது தான் தெரியும். சோ தட் நம்ம அந்த சர்வீஸ் சார்ஜஸ் எல்லாத்தையும் நம்ம லெட்ஜர் புக்ல என்டர் பண்ணா மட்டும்தான் நம்மளோட அக்கௌண்டிங் சாஃப்ட்வேருக்கும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் டேலி ஆகும். ஸோ இந்த சர்வீஸ் சார்ஜஸ் எல்லாமே நமக்கு என்டர் பண்ணாதது கூட அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் லெட்ஜர் புக்குக்கும் டிஃபரன்ஸ் வர்றதுக்கு மோஸ்ட் ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கும். ரெக்கன்சிலேஷன் மேண்டேட்டரி ஃபார். இப்போ ரெக்கன்சிலேஷன் எதுக்கு மேண்டேட்டரி அப்படின்றத பத்தி பார்க்கலாம். பிஆர்எஸ் அதாவது பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் நமக்கு நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை டபுள் செக் பண்றதுக்கு ஒரு மெயினான ஒரு ரீசனா இருக்கும். லைக் நமக்கு மிஸ்டேக்ஸ் எதுவும் வராம இது தடுக்கும். லைக் நம்ம நம்மளோட லெட்ஜர் புக்கையும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் கிராஸ் செக் பண்ணும்போது அது டபுள் செக் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல நமக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆர்எல்ஸ் ஃப்ராட் ஏதாவது நடந்திருந்தா கூட நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 2 different firms prepare a cash record and bank statement. A firm reconciles transaction in the cash book. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது a bank issue a bank statement every month. However, a third party prepares the bank reconciliation statement. It complains the error they both make. Steps in preparation of bank reconciliation statement. அதாவது பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னன்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா செக் அன்கிளியர்டு
டியூஸ். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த அமௌண்ட் எல்லாம் மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா அன்கிளியர்டு டியூஸ் என்னென்ன இருக்குன்றது. லைக் நம்ம வந்து செக்ஸ் இஷ்யூ பண்ணியிருப்போம், பட் அவங்க வந்து சப்மிட் பண்ணி எடுத்திருக்க மாட்டாங்க, நம்ம பேங்க்ல இருந்து போயிருக்காது. செக் இஷ்யூ பண்ண உடனே நம்ம வந்து பேமெண்ட் டன் அப்படின்ற மாதிரி நம்மளோட அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ல என்டர் பண்ணியிருப்போம், பட் பேங்க்ல இருந்து கிளியர் ஆயிருக்காது இல்லையா. ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து அன்கிளியர்டு டியூஸ் என்னென்ன அமௌண்ட் இருக்குன்றத ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து the two can be differed in the terms of unclear dues. இந்த unclear dues அப்படின்றதுல வந்து ரெண்டு terms இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா unpresented, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா uncredited. இந்த unpresented அப்படின்றப்போ நம்ம வந்து செக் இஷ்யூ பண்ணிருப்போம், அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அது ஒரு சினாரியோ. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அன்கிரெடிட்டட், அவங்க வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, பட் அது வந்து கிரெடிட் ஆகிட்டு இருக்காது, அது வந்து செகண்ட் சினாரியோ. இது வந்து ப்ரீவியஸ் மந்த்ல கொடுத்த செக்காக இருக்கலாம், இந்த மந்த் கிளியர் ஆயிருக்கலாம், அந்த மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ தட் அது வந்து நம்மளோட மந்த் ஆன் மந்த் ஸ்டேட்மெண்ட்ல அஃபெக்ட் ஆகும். செக் ஃபார் மிஸ்ஸிங் என்ட்ரிஸ், அதாவது நம்மளோட தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனலைசிங் என்ட்ரிஸ் இன் த பேங்க் காலம் ஆஃப் த கேஷ் புக் ஆஸ் வெல் ஆஸ் த செக் புக். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3ல கேஷ் புக்கோட பேங்க் காலத்தையும் செக் புக்கையும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? லுக் ஃபார் ரெக்கார்ட்ஸ் தட் ஹாவ் பீன் மிஸ் டு பி போஸ்டட் இன் த பேங்க் காலம் ஆஃப் த கேஷ் புக். மேக் ஏ செப்பரேட் லிஸ்ட் ஆஃப் சச் ஐட்டம்ஸ் அண்ட் லிஸ்ட் தம் இன் த கேஷ் புக். அதாவது அதுல நாம வந்து ஏதாவது என்ட்ரிஸ் போடாம விட்டுருந்தோம்னா அதுக்காக ஒரு லிஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். ஸோ அந்த லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு அந்த மிஸ்ஸிங்கா இருக்கிற லிஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம என்ட்ரி போட்டுக்கணும். லைக் இப்போ நம்ம வந்து கேஷ் புக்ல செக்ஸ் ஏதாவது பே பண்ணது வந்து என்டர் பண்ணாம விட்டுருந்தோம்னா அந்த என்டர் பண்ணாம விட்டதுக்கான லிஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். இந்த டேட்ல வந்து இந்த செக் ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்கோம், செக் நம்பர் இந்த செக் நம்பர் சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு ஒரு 10 செக் லிஸ்ட் 10 செக்கோடது நம்ம என்ட்ரி 10 செக் நம்ம இஷ்யூ பண்ணியிருந்தோம்னா அதுல வந்து ஒரு 8 தான் என்ட்ரி பண்ணியிருப்போம், 2 மிஸ் ஆயிடுச்சுன்னா ஸோ அந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து லிஸ்ட் எடுத்துட்டு திரும்ப வந்து கேஷ் புக்ல என்ட்ரி போடணும். அந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து டேலி ஆகும். ஸோ கரெக்ட் தான். நெக்ஸ்ட் அதாவது ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கரெக்ட் த எரர் பிரசன்ஸ் இன் த கேஷ் புக் இஃப் எனி. அதாவது நம்ம வந்து முன்னாடி ஸ்டெப்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்ல, ஏதாவது என்ட்ரிஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா லைக் நம்ம வந்து செக் இஷ்யூ பண்ணியிருப்போம், என்டர் பண்ண மறந்துருப்போம் கேஷ் புக்ல, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே நம்ம வந்து லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை எல்லாத்தையும் என்ட்ரி போட்டுக்கணும். ஸோ அந்த மாதிரி என்ட்ரி போடும்போது நமக்கு வந்து கரெக்ட் ஆயிடும். ஸோ கரெக்ட் தம் அப்படின்றதுல இந்த ஃபோர்த் ஸ்டெப் தான் கரெக்ட் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா ரிவைஸ் த என்ட்ரிஸ். ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப் பாத்தீங்கன்னா கால்குலேட் த பேலன்ஸ் ஆஃப்டர் ரிவைசிங் த அப்டேட்டட் கேஷ் புக்ஸ் பேங்க் காலம். அதாவது நம்ம வந்து ஃபிஃப்த் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டெப்லயே நம்ம வந்து கரெக்ட் பண்ணிருக்கோம், என்னென்ன எரர் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப் பாத்தீங்கன்னா சேஞ்ச் எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறமா கேஷ் புக்கை ரிவைஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி ரிவைஸ் பண்ணி அப்டேட் பண்ணும்போது நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து டேலி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து மிஸ்ஸிங் என்ட்ரிஸ்னால தான் நமக்கு அமௌண்ட் வந்து டிஃபர் ஆயிருந்துச்சுன்னா ஸோ அந்த என்ட்ரி எல்லாம் போட்டு கேஷ் புக் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தா ஆல்மோஸ்ட் நமக்கு டேலி ஆயிடும். மேக் பிஆர்எஸ் அக்கார்டிங்லி. அதாவது ஸ்டெப் 6 பாத்தீங்கன்னா prepare bank's reconciliation statement accordingly. Make sure to add the updated version of records. ஸோ இது வந்து நம்ம வந்து பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதா இல்லை, அதாவது நம்ம வந்து எல்லா டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணது படி நம்ம வந்து புதுசாக வந்து பிஆர்எஸ் வந்து மேக் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆட் அன்பிரசன்டட் செக்ஸ் அண்ட் டிடக்ட் அன்கிரெடிட்டட் செக்ஸ். அதாவது அன்பிரசன்டட் செக்ஸ், அதாவது நம்ம வந்து செக் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், இஷ்யூ பண்ணாம இருக்கிறது, இல்லைன்னா இஷ்யூ பண்ணது வந்து பேங்க்ல கிரெடிட் ஆகாம இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கணும். ஸ்டெப் 6 இதுதான். பேங்க் ஆர் நாட் அவேர் ஆஃப் அன்பிரசன்டட் செக்ஸ் பிகாஸ் த பெனிஃபிஷியரி டஸ் நாட் கெட் த செக். It is the case when the business firm forget to deliver the signed check to the issued name. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அன்பிரசன்டட் செக் பத்தி சொல்லியிருக்காங்க. அன்பிரசன்டட் செக்ஸ் பத்தி பேங்குக்கு எந்த ஒரு அவேர்னஸுமே இருக்காது. நம்ம வந்து செக் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், நம்ம சைட்ல இந்த செக் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ நம்ம வந்து செக் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த டேட் போட்டுட்டு எந்த டேட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமோ அந்த டேட்ல நம்ம வந்து பேமெண்ட் என்ட்ரியில போட்டுருவோம். இந்த டேட்ல நம்ம இந்த செக் நம்பர் இந்த இது வந்து சோ அண்ட் சோவுக்கு நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம் அப்படின்ட்டு என்ட்ரி போட்டுருவோம். பட் என்ட்ரி போட்டுட்டு அதை நம்ம சைட்லயே வச்சிருப்போம்.
பர்டிகுலர் யார் நேமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமோ செக் அந்த பர்சனுக்கு நம்ம கொடுக்காம வந்து நம்ம கிட்ட வச்சிருப்போம். அந்த மாதிரி டைம்ல வந்து அன்பிரசன்டட் செக்ஸ் அப்படின்ட்டு ஏதோ காரணத்துக்காக நம்ம கிட்ட வச்சிருப்போம். நம்ம செக் இந்த டேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்போம், பட் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நம்மளால அன்னைக்கு வந்து அந்த செக்கை வந்து இஷ்யூ பண்ண முடியாம இருக்கலாம். அந்த டைம் அந்த கேட்டகரி ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து திஸ் சிச்சுவேஷன் லீட்ஸ் டு த அடிஷன் ஆஃப் this situation leads to the addition of the check amount in the bank statement. This situation leads to the addition of the check amount in the bank statement. This situation leads to the addition of check amount in the bank statement. அதாவது நமக்கு வந்து இந்த அன்பிரசன்டட் செக்ஸ் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது, பட் நம்மளோட கேஷ் புக்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். On the other hand, checks which beneficiary has not yet credited, on the other hand, checks which beneficiary has not yet collected are called uncredited checks. This must be deducted. அதாவது செக் வந்து அந்த பெனிஃபிஷியரி வந்து கலெக்ஷனுக்கு விடாம இருக்கலாம். அந்த சிச்சுவேஷன் இதுல வந்து மென்ஷன் ஆகும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு த ரைட் ஹேண்ட் சைடு. அதாவது ஸ்டெப்ஸ் 9 பாத்தீங்கன்னா the result from both the documents. ஸ்டெப் 9ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா the result from both the document, that is bank statement and cash book, must be matched with each other. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நமக்கு வந்து டேலி ஆகணும். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரியே நம்மளோட கேஷ் புக் என்ட்ரி ரெண்டுமே நமக்கு வந்து டேலி ஆகணும். ஈவன் நமக்கு வந்து சிங்கிள் பைசா கூட டிஃபரன்ஸ் வரக்கூடாது. அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா நம்மளால பிஆர்எஸ் டேலி பண்ண முடியாது. ரெண்டுமே சேமா டேலி ஆகணும். Why do we need to prepare bank reconciliation statement? So இதுபடி நமக்கு வந்து பேங்க் reconciliation statement எதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பத்தி இப்ப பார்க்கலாம். A bounced check leads to a fall into one's reputation in eyes of the bank. This may lead to further misunderstanding for the firm's relationship with bank. அதாவது பவுன்ஸ்ட் செக் வந்து அதாவது நம்ம வந்து செக் வந்து இஷ்யூ பண்ணிருப்போம். பர்டிகுலர் டேட் போட்டுட்டு ஒரு சோ அண்ட் சோ பர்சனுக்கு வந்து நம்ம இஷ்யூ பண்ணிருப்போம். அந்த செக் நம்ம வந்து பேங்க்ல கொடுக்கும்போது செக் வந்து பவுன்ஸ் ஆயிருக்கும். பிகாஸ் ஆஃப் த செக் பவுன்ஸ் ஆகுறதுக்கு நமக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுல வந்து மோஸ்ட் ஒன் வந்து நமக்கு வந்து ஃபண்ட் கரெக்டா இல்லைன்னா கூட செக் பவுன்ஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாமே நம்மளோட பேங்குக்கும் நம்மளோட பர்டிகுலர் ஃபேமுக்கும் இருக்கிற ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப்பை வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கும். லைக் நமக்கு வந்து ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து டைம் டு டைம் எல்லாமே நமக்கு வந்து ப்ராசஸ் ஆகும். லைக் நமக்கு வந்து லோன்ஸ் அப்ளை பண்றதாகட்டும், அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம இந்த மாதிரி செக் எல்லாம் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க, அதை வந்து சிவில் செக் எல்லாம் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் நமக்கு வந்து ப்ராப்பரா நடக்காது. லைக் நமக்கு வந்து பேங்க்குக்கு ஒரு தாட் வரும் இல்லையா, நம்ம வந்து ப்ராப்பரா ஃபண்ட் எதுவும் மெயின்டைன் பண்ணல, ஸோ நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஃபேம் வந்து ஃபினான்ஷியலா நல்ல வெல்லா இல்ல அப்படின்ற மாதிரி வீக்கரா இருக்காங்கன்ற மாதிரி அவங்க வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் வச்சுப்பாங்க. அதனாலதான் நெக்ஸ்ட் வந்து மோரோவர் இட் மே ஆல்சோ லீட் டு டிலே இன் moreover, it may also leads to delay in monetary helps response from bank side. Therefore, reconciliation helps to track those mistakes and maintain a healthy official relationship. BRS offers services other advantages to the business firm. செக்கெல்லாம் நமக்கு வந்து ப்ராப்பரான டைமுக்கு வந்து இஷ்யூ பண்ணாம இல்லைன்னா கிரெடிட் பண்ணாம எல்லாம் இருந்தோம்னா அந்த மாதிரி டைம்ல நமக்கு வந்து அந்த பேங்குக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி டைம்ல நமக்கு வந்து இந்த மானிட்டரி ஹெல்ப்ஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ தட் நம்ம வந்து பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ப்ராப்பரா வச்சிருந்தோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். Detect errors. A bank reconciliation statement helps to locate error. After locating error, firm can easily remove them. அதாவது இந்த பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து எரர்ஸ் வந்து டிடெக்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் இந்த எரர்ஸ் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிட்டு அதை வந்து கரெக்ஷன் பண்றதுக்கு எல்லாம் இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். Tracking interest and fees. The bank might add interest payment or deduct service fees from the account without prior notice. அதாவது நமக்கு இந்த பேங்க் வந்து நமக்கு வந்து சர்டன் டிரான்சாக்ஷனுக்காக இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அதே மாதிரியே நமக்கு வந்து அவங்க பண்ற சர்வீஸ்க்காக சர்டன் சார்ஜஸ் வந்து நம்ம கிட்ட இருந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அந்த சர்வீஸ் சார்ஜ் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம தான் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல நமக்கு வந்து
அவேர்னஸ் இருக்காது. நம்ம வந்து நம்ம கிட்ட நம்ம பே பண்றது அதே மாதிரி நமக்கு ரிசீவ் ஆகுறது எல்லாத்தையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டே வருவோம். பட் நமக்கு வந்து இந்த பேங்க் வந்து அவங்க சைட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் அதே மாதிரியே சர்வீஸ் சார்ஜஸ் எல்லாம் எடுக்கிறது எதுவுமே நமக்கு வந்து நம்மளோட கணக்குக்கு வராது. லைக் நமக்கு வந்து அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிற வரைக்குமே நமக்கு அது எதுவுமே கணக்குல வராது. ஸோ தட் நம்ம இந்த பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றதுனால நம்ம இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற அந்த அடிஷ்னலான இன்ட்ரெஸ்ட் அதே மாதிரியே சர்வீஸ்க்கான என்ட்ரிஸ் எல்லாத்தையும் நம்மளால போட முடியும். A bank reconciliation statement helps in managing those changes. அதாவது இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பண்றதுக்கு இந்த பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். Detecting fraud. அதாவது suppose an employee handled the bank account for the firm. Apparently, the transaction history is clearly visible to the manager of the business by recording the reconciliation statement. Hence, no chances of fraud are entertained. அதாவது இதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு எம்ப்ளாயி வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து சடன் அமௌண்ட் ஏதாவது அவங்களோட சொந்த யூஸுக்காக ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட அதை வந்து பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் பண்ணும்போது எக்ஸாக்டா நமக்கு வந்து விசிபிள் ஆகும். பிகாஸ் நமக்கு வந்து டபுள் டைம் கிராஸ் செக் பண்றதுக்கான சான்சஸ் இந்த பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஸோ தட் தே ஆர் அவேர் அபவுட் தட். ஸோ தட் அவங்க வந்து அவேரா இருப்பாங்க. நமக்கு இந்த மாதிரி தப்பு ஏதாவது பண்ணா கூட ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஆர்எல்ஸ் அந்த மாதிரி தப்பு ஏதாவது நடந்திருந்தா கூட நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடந்திருக்குன்றத நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். Who prepares a bank reconciliation statement? The company's accountant prepare the bank reconciliation statement whenever the bank statement arrives. Generally, the bank issues the bank statement within a month. நம்ம வந்து யார் வந்து இந்த பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கம்பெனியோட அக்கௌண்டன்ட் வந்து இந்த பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, whenever the bank statement arrives. அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவங்க கையில கிடைக்கும் போது அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு பேங்க் ரெக்கன்சிலேஷனை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. Generally, the bank statement are issued within a month. அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட் எப்ப வந்து கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு மந்த்க்கு ஒன் டைம் மந்த்லி ஒன் டைம் வந்து இந்த பேங்க் வந்து இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஆர்எல்ஸ் நம்ம வந்து நெட் பேங்கிங் மூலமா டவுன்லோட் பண்ணி கூட இப்ப எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கிடைக்கிற பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு அவங்க வந்து பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. கம்பெனியோட அக்கௌண்டன்ட் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஜெனரலா. What is the need to prepare bank reconciliation statement? இது அகைன் வந்து நமக்கு வந்து பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்றத கேட்டிருக்காங்க. So a bank reconciliation statement gives a clear picture of the bank account in a very precious manner. அதாவது இந்த பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த பேங்க் ஸ்டேட்மெண்டோட கிளியரான ஒரு டீட்டெயிலை வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றது வந்து ரொம்ப மஸ்டான ஒரு விஷயம். However, it's take time to make a BRS, அதாவது பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் ஆல்வேஸ் பெனிஃபிஷியல் ஃபார் த ஃபேம்ஸ் க்ரோத். இந்த பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபேமோட க்ரோத்துக்கு ரொம்பவே மஸ்டான ஒரு விஷயம். இட் ஆல்சோ ஆக்ட் அஸ் எ ஹெல்பிங் ஹேண்ட் இன் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட். அதாவது இந்த பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து அக்கௌண்ட்ஸை வந்து மேனேஜ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஃப்ராட் ஏதாவது நடந்திருந்தா டிடெக்ட் பண்றதுக்கு, ஆர்எல்ஸ் எரர் ஏதாவது இருந்திருந்தா டிடெக்ட் பண்றதுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இந்த வீடியோ. பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அது எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அது ப்ரிப்பேர் பண்ணுறதுனால வர பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ப்ளஸ் இந்த பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ for watching this video. Bye bye.